யார் பெரியார்? ஒரு பெரிய நாடு இன்னொரு சிறிய நாட்டின் மீது ஆதிக்கம் செலுத்தினால் நான் சிறிய நாட்டின் பக்கம் நிற்பேன். அந்த சிறிய நாட்டில் ஒரு பெரிய மதம் இருந்து மற்ற சிறுபான்மை மதத்தை ஒடுக்கினால் நான் சிறுபான்மை மதத்தின் பக்கமே நிற்பேன். அந்த சிறுபான்மை மதத்தில் சாதி இருந்து இன்னொரு சாதியின் மீது தாக்குதல் நடத்தினால் நான் தாக்குதலுக்குள்ளான அந்த சாதியின் பக்கமே நிற்பேன். அந்த ஒடுக்கப்பட்ட சாதியினருக்கும் ஒரு முதலாளி இன்னொரு தொழிலாளியை வஞ்சிப்பானேயானால் நான் தொழிலாளியின் பக்கமே நிற்பேன். அந்த தொழிலாளி வீட்டிற்கு போய் அவன் மனைவியிடம் ஆதிக்கம் செலுத்தினால் அந்த பெண்ணிற்காக நான் நிற்பேன். மொத்தத்தில் ஆதிக்கம்தான் என் எதிரி. தந்தை பெரியார். ஆதிக்கத்தின் எதிரி தந்தை பெரியார். ஆதிக்கத்தின் எதிரி என்று தன்னை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிற தந்தை பெரியாரை விமர்சிப்பது என்பது இன்று நேற்று நடப்பதல்ல. என்னை விமர்சிக்காதவர்கள் இருக்க வேண்டாம் என்று சொல்லுகிற அளவுக்கு விமர்சிப்பவர்களை ஆதரித்தவர் தந்தை பெரியார். இன்னும் ஒரு 50 ஆண்டுகள் கழித்து 100 ஆண்டுகள் கழித்து வரக்கூடிய தலைமுறையினர் நான் சொல்லுகிற கருத்தில் மாற்று கருத்து இருக்கிறது என்று புதிய கருத்துக்களை முன்வைக்கிற பொழுது அதை மனமுவந்து ஆதரிப்பேன், அப்படி நிகழ வேண்டும் என்று சொல்லி சென்றவர் தந்தை பெரியார். இப்படிப்பட்ட சிந்தனைகளால் தான் தந்தை பெரியாருக்கு ஒரு மொழியோ ஒரு மாநிலமோ எல்லையாக அமையவில்லை. உலகத் தலைவராக தத்துவங்களின் அடையாளமாக இருக்கிறார். மார்க்ஸ் மாமேதை உலக தொழிலாளர்களுடைய அடையாளமாக இருக்கிறார். அவர் எந்த நாட்டில் பிறந்தவர், அவர் என்ன மொழி பேசினார், அவர் எந்த சமூகத்தில் பிறந்தார், என்ன அவருடைய இன அடையாளம், அதுவெல்லாம் பேசுபொருளாக இருப்பதில்லை. மாறாக எங்கெல்லாம் ஆதிக்கத்தின் முதலாளித்துவத்தின் கோரப்பிடிகளுக்கு தொழிலாளர்கள் உண்டாகிறார்களோ உள்ளாக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் மார்க்சினுடைய நினைவு வருகிறது. அதே போன்றுதான் நெல்சன் மண்டேலா. எங்கெல்லாம் கருப்பின மக்கள் நிறவரித்துவத்தின் அடிப்படையிலே ஒடுக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் நெல்சன் மண்டேலாவுடைய நினைவுக்கு வரும். புரட்சியாளர் அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய விடுதலை எங்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அங்கெல்லாம் அவருடைய நினைவு வரும். அவர் மராட்டியத்தை சேர்ந்தவரா அல்லது அவர் பேசிய மொழியை வைத்தவர் அடையாளப்படுத்தப்படுவாரா? இல்லை. அப்படித்தான் தந்தை பெரியாரும் ஒரு உலகத் தலைவராக அடையாளப்படுத்தப்படுகிறார். எங்கெல்லாம் பெண்ணியத்துக்கு எதிரான ஆதரவு குரல் எழ வேண்டுமோ அங்கெல்லாம் தந்தை பெரியார் தேவைப்படுகிறார். எங்கெல்லாம் சாதி ஒழிப்புக்கான, சமூக நீதிக்கான, இடஒதுக்கீட்டிற்கான குரல் எழும்புகிறதோ அங்கெல்லாம் தந்தை பெரியார் தேவைப்படுகிறார். தந்தை பெரியார் முன்வைத்த இடஒதுக்கீடு என்பதும் தந்தை பெரியார் காண விரும்பிய பெண்ணடிமை ஒழிந்த சமூகம் என்பதும் தந்தை பெரியார் முன்வைத்த தமிழ் மொழிக்கு எதிரான வாதங்களும் தந்தை பெரியார் முன்வைத்த இலக்கியங்களுக்கு எதிரான வாதங்களும் சாதியை ஒழிப்பதற்காகத்தான். ஏனென்றால் இந்த மதம் சாதியை பேசுகிறது, நீ பின்பற்றுகிற மொழி சாதியை ஆதரிக்கிறது, நீ வணங்குகிற கடவுள் சாதியை ஆதரிக்கிறது, உன்னுடைய பழக்க வழக்கங்கள் சாதியை ஆதரிக்கிறது. ஆக எதெல்லாம் சாதியை ஆதரிக்கிறதோ அதையெல்லாம் எனக்கு எதிரி என்று சொன்னவர் தந்தை பெரியார். ஆக சாதியை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் தந்தை பெரியாரை எதிர்த்தார்கள். அப்படித்தான் இன்று தந்தை பெரியாரை சீமான் போன்றவர்களும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து எதிர்க்கிறார்கள். அறிவு சார்ந்த விமர்சனங்களை வரவேற்றவர் தந்தை பெரியார். ஆனால் அரைவேட்காட்டுத்தனமான விமர்சனங்கள் தந்தை பெரியாருக்கு எதிராக அவர் வாழ்ந்த காலத்திலும் வைக்கப்பட்டது, அவர் மறைந்த அரை நூற்றாண்டை கடந்த பிறகும் கூட இப்பொழுதும் வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். தந்தை பெரியாருக்கு எதிராக விமர்சனங்களை முன்வைக்கிறவர்கள், குறிப்பாக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து எழுப்புகிற கேள்வி, தந்தை பெரியாருக்கு முன்பு யாரும் இல்லையா அல்லது பெரியார் காலத்தில் யாரும் இல்லையா? இந்த கேள்வியை தொடர்ந்து அவர்கள் முன்வைக்கிறார். மரபிளையடிகள் இருந்தார், வ.உ. சிதம்பரம் பிள்ளை இருந்தார், முத்துராமலிங்கம் இருந்தார், காமராசர் இருந்தார், எத்தனையோ பேர் அவர்களை அடுக்கிக் கொண்டே வருகிறார். இளங்கோவடிகள், வள்ளலார் வரை போகிறார்கள். ஆனால் சாதி இழிவு நீங்குவதற்கான இடஒதுக்கீடு என்கின்ற ஒரு மருந்தை அவர் உறுதி செய்து கொடுத்தார்களா என்றால் இல்லை. அவர்கள் எல்லாம் சீர்திருத்தவாதிகள். சீர்திருத்தவாதிகள் என்பவருடைய கேள்விகள், இந்த மதம் இப்படி இருக்கிறது, இந்த மதத்திற்குள்ள இருக்கிற சில ஒடுக்குமுறைகளை எல்லாம் நாம் கொஞ்சம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும், அதெல்லாம் இல்லாம இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும், அவ்வளவுதான். மாறாக அவர்கள் இயக்கம் நடத்தியவர்கள் அல்ல.
அவர்கள் புரட்சி பேசியவர்கள் அல்ல, போட்டு உடைத்தவர்கள் அல்ல. தந்தை பெரியார் தான், தந்தை பெரியாருடைய இயக்கம் தான் தொடர் போராட்டங்களை முன்வைத்தது. அதான் முக்கியம். யார் இயக்கமாக கூடி போராடினார்கள்? பேசியவர்கள் உண்டு, எழுதியவர்கள் உண்டு. தமிழ்நாட்டிலே எத்தனையோ பேர் போராடி இருக்கிறார்கள், எத்தனையோ விஷயங்களுக்காக போராடி இருக்கிறார்கள். இந்திய விடுதலைக்காக போராடியவர்கள் உண்டு, வெள்ளைக்காரனுக்கு எதிராக எழுதியவர்கள் உண்டு. ஆனால் தந்தை பெரியாரை ஏன் தொடர்ந்து கொண்டாடுகிறார்கள் என்றால், பெண்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக இயக்கம் நடத்தி போராடியவர் யார்? அங்குதான் பெரியார் முன்வைக்கப்படுகிறார், கொண்டாடப்படுகிறார். 100க்கு 3% இருந்த பார்ப்பனர்கள் 97% இருக்கிற மக்களினுடைய உத்தியோகங்களை, வேலைகளை, அதிகாரங்களை பறித்து வைத்திருக்கிறார்களே என்ற கேள்வியை எழுப்பி அதோடு நில்லாமல் அதை இயக்கமாக்கி போராடியவர் யார்? அந்த போராட்டத்தின் அடிப்படையில் தந்தை பெரியாரை நினைக்கிறார்கள். வெள்ளக்காரன விரட்டத்தோட போராட்டங்கள் முடிஞ்சுதா? அதோடு தங்கள் போராட்டங்கள் நிறுத்திக்கிட்ட எத்தனையோ தலைவர்கள் உண்டு. சீமான் போன்றவர் அடுக்குகிற தலைவர்கள் எல்லாம் வெள்ளைக்காரனை எதிர்ப்பதோடு நிறுத்திக்கிட்டாங்க, தமிழ் மொழியை பாதுகாப்பதோடு நிறுத்திக்கிட்டாங்க. ஆனால் படித்து மேல வர வேண்டும், வேலைக்கு போய் உட்கார வேண்டும், இந்த கருத்துக்களை தந்தை பெரியார் தான் பேசினார். அதனால் தந்தை பெரியார் மீது அன்றைக்கு யாருக்கெல்லாம் கோபம் இருந்ததோ அவர்கள் ஒவ்வொரு காலத்திலும் யாரையாவது விலைக்கு வாங்கி கொண்டே இருப்பார்கள். அப்படித்தான் சீமான் போன்றவர்கள் என்று கேள்வி கேட்கிறார். 1951 இடஒதுக்கீடு, எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதிலே அது ஒரு கருவியாக இருக்கிற இடஒதுக்கீட்டு முறை, செண்பகம் துரைராஜன் என்கிற பார்ப்பன பெண்மணி வழக்கு போட்டு ரத்து பண்ணிடுறாங்க. இடஒதுக்கீடு செல்லாது, நீதிமன்றத்தில் ஆதிக்கம் செலுத்திய பார்ப்பனர்கள் ரத்து பண்ணாங்க. இந்த இடஒதுக்கீடு வந்ததுனாலதான் கொஞ்சமாச்சும் சமூக நீதி அடிப்படையில கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போய் உட்கார முடியுது. இன்னைக்கு 69% இருக்கு தமிழ்நாட்டில், இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் அதிகம். ஆனால் அன்று இடஒதுக்கீடே கூடாது என்று அறிவித்தார்கள். தந்தை பெரியார் மக்களை திரட்டி போராடினார். இந்த போராட்டத்தை தந்தை பெரியாரை போல இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் அடுக்குகிறார்களே, அந்த தலைவர்களில் எத்தனை பேர் ஆதரித்தார்கள்? எல்லோரும் படிக்க வேண்டும், எல்லோரும் படித்தவர்கள் வேலைக்கு வந்து அமர வேண்டும், எல்லா சாதியை சேர்ந்தவர்களும் அதிகாரம் பிரதிநிதித்துவம் கிடைக்க வேண்டும் என்று நடத்திய தந்தை பெரியாருடைய போராட்டத்தை நாம் தமிழர் கட்சி இன்று பெரியாருக்கு எதிராக நிறுத்துகிற எத்தனை தமிழ் தலைவர்கள் ஆதரித்தார்கள்? இங்குதான் தந்தை பெரியார் இந்த மக்களால் தொடர்ந்து தத்துவ தலைவராக கொண்டாடப்படுகிறார். அதான் தத்துவம். சமூக நீதி என்றால் அனைவருக்கும் அனைத்தும், அவருடைய விகிதாச்சார பிரதித்துவத்தின் அடிப்படையில் எல்லாத்தையும் ஒருத்தரே வச்சுக்கிறதுங்கிறது சமூக அநீதி. எல்லாவற்றையும் அவர்களுடைய மக்கள் தொகை விகிதாச்சாரத்துக்கு ஏற்ப அவர்கள் மீது அழுத்தப்பட்ட அடக்குமுறைகளின் அளவீடுகளுக்கு ஏற்ப அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் சமூக நீதி. இந்த சமூக நீதி என்கின்ற தத்துவம் தான் தந்தை பெரியாரை இதுவரை இந்த மக்களால் கொண்டாட செய்கிறது. இந்து மதத்தை பின்பற்றுகிறவர்கள் தானே அதிகம், சாமி உண்டு என்று சொல்லுவவர்கள் தானே அதிகம், கோயிலுக்கு போகிறவர்கள் தானே அதிகம். ஆனாலும் எப்படி தமிழ்நாட்டிலே 40 தொகுதியிலும் திமுக வெல்கிறது? பெரியாரை முன்னெடுத்து அரசியல் செய்கிற கட்சி எப்படி முன்னாடி இருக்கிறது? பாஜகவால் பொறுத்து கொள்ள முடியவில்லை, புரிந்து கொள்ள முடியவில்லை. இன்று நாம் தமிழரும் புரிந்து கொள்ளாமல் பேசுகிறார்கள். ஏனென்றால் பட்டை போட்டுக் கொள்வார்கள், கோயிலுக்கு போவார்கள், ஆனால் தந்தை பெரியாரால் வாழ்கிறோம் என்று சொல்லுவார்கள். மக்கள், தமிழ்நாடு மக்கள் அப்படித்தான். கடவுள் இல்லை என்று சொன்ன பெரியார் ஒரு பக்கம், ஆனால் அவர்தான் என் பிள்ளை இன்னைக்கு வேலைக்கு போறான்னா அதுக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தார். ஆனா அவர்தான் இங்கு நாங்க பெண்கள்லாம் வந்து வெளில நிக்கிறோம்னா அன்னைக்கு ஆதரவா அவர்தான் பேசினார். 2 பாட்டுல 2 வரி சொல்றது மட்டும் இல்ல, போராட வேண்டும். அவர் அதை அங்கீகரித்தார், ஆதரித்தார், வேற யாரும் பேசல. அப்ப அந்த உணர்வை தந்தை பெரியார் அன்னைக்கு ஊட்டி இருக்கிறார். குறிப்பாக அவர்கள் தொடர்ந்து வைக்கிற விமர்சனங்கள், பெரியார் வந்து அண்ணாவோடு 18 ஆண்டு காலம் முரண்பட்டு இருந்தார், இஸ்லாமியர்களை விமர்சித்தார். 18 ஆண்டு காலம் ஏன் முரண்பட்டார் என்று நாம் தமிழர் சொல்வதே இல்லை. 18 ஆண்டு காலம் யாரை ஆதரித்ததனால் முரண்பட்டார்? ஒரு பச்சை தமிழன் இந்த மாநிலத்தை ஆள வேண்டும், முதல்வராக வந்திருக்கிறார், கருப்பாக இருக்கிற ஒருவர் இந்த மாநிலனுடைய முதலமைச்சராக வந்து அமர்ந்திருக்கிறார், நம்மால் ஒருத்தர் வந்து அமர்ந்திருக்கிறார், அவர்தான் காமராசர். இந்த காமராசனுடைய பொற்கால ஆட்சி தொடர வேண்டும் என்பதற்காக அண்ணாவை எதிர்த்தார் தந்தை பெரியார்.
இப்ப அண்ணாவை எதிர்த்ததற்காக தந்தை பெரியாரை எதிர்க்கிறது நாம் தமிழர் என்றால், அப்பொழுது காமராஜரை தந்தை பெரியார் ஆதரித்தது தவறு என்று அவர்கள் சொல்கிறார்களா? 1965 மொழி போராட்டத்தை பெரியார் ஏற்றுக்கொள்ளவில்லை. கருங்காலிகள் என்றால், சுட்டுக் கொள்ளுங்கள் என்றால், துப்பாக்கி சும்மாவா இருக்கிறது என்றார். கொதிக்கிறார்கள் நாம் தமிழர்கள். பெருந்தலைவர் காமராஜர் அப்போது என்ன செய்து கொண்டிருந்தார்? அவருடைய ஆட்சி நடக்குது, அவர் பதவியில் இல்லை. அதுக்கப்புறம் பக்தவாச்சலம் இருந்தாரு. அப்போ உள்துறை அமைச்சரா கக்கன்கிற தமிழர் தான் இருந்தாரு. அவற்றை தான் காவல்துறை இருக்கு. இதை பற்றியெல்லாம் அவர்கள் பேச மாட்டார்கள். தந்தை பெரியாருடைய நோக்கம் என்பது வன்முறையற்ற முறையிலே, குறிப்பாக ஜனநாயகத்தின் அடிப்படையிலே உரிமைகளை பெற வேண்டும். அதிலும் குறிப்பாக எக்காரணத்தை கொண்டும் மாணவர்கள் பலியாவதை தந்தை பெரியார் ஏற்றுக்கொள்ள மாட்டார். மாணவர்கள் பலியாவது அந்த அடிப்படையிலே வழிநடத்த வேண்டும். நீங்கள்லாம் பள்ளிக்கூடம் போகணும், கல்லூரி போகணும், படிச்சு வேலைக்கு போகணும், அதுதான் என்னுடைய விருப்பமே தவிர நான் அதை காப்பாற்றுறேன், இதை காப்பாற்றுறேன், அதற்காக போறேன், இதுக்காக போறேன்னு உயிரை விடுவதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதான் ஒரு நல்ல தலைவர். அந்த சிந்தனையோடு மக்களை வழிநடத்தியவர்கள் 2 பேர் தான் இந்தியாவில். ஒருவர் தந்தை பெரியார், இன்னொருவர் புரட்சியாளர் அம்பேத்கர். அப்படித்தான் அவர்கள் போராடி ஒவ்வொன்றாக பெற்றார்கள். அந்த காலகட்டத்தில் காமராஜர் ஆட்சியை ஆதரித்துக் கொண்டிருந்தவர் தந்தை பெரியார். இந்த விமர்சனங்கள்லாம் அப்படிதான் வைக்கப்பட்டது. பெரியார் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசினார், அவர்கள் இந்த நாட்டை விட்டு போக வேண்டும் என்று சொன்னார். 1964 பெரியார் பேசினாருங்க. ஏன் தந்தை பெரியார் பேசினார்? தேர்தல் நேரத்திலே காமராஜரை ஆதரிக்கிற பொழுது அண்ணா ராஜாஜியோடு இருந்தார். அண்ணா முஸ்லிம் லீக்கோடு இருந்தார், ராஜாஜியும் முஸ்லிம் லீக்ல இருந்தார். அப்ப இவர்களெல்லாம் கூட்டாக சேர்ந்து காமராஜரை எதிர்க்கிற பொழுது காமராஜரின் பக்கம் நின்று அவர்களை விமர்சித்தார் தந்தை பெரியார். அப்ப நாம் தமிழர் கட்சிக்கு காமராஜரை ஆதரித்தார் பெரியார் என்பதுதான் பிரச்சனையாக இருக்கிறதா? பெருந்தலைவர் காமராஜரை தேசிய காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு எம்பியாக இருந்த போது டெல்லியிலே அவருக்கு வழங்கப்படுகிற வீட்டை RSS கும்பல், சங் பரிவார் கும்பல், காவிகள் என்கிற கும்பல் வீட்டோடு உயிரோடு கொளுத்த பார்த்தது, தீ வைத்து. அப்படி கொளுத்த பார்த்த அந்த சனாதன கூட்டத்தை, அந்த சாமியார்கள் கூட்டத்தை கடுமையாக எதிர்த்து போராட்டம் அறிவித்த ஒரே தலைவர் தந்தை பெரியார் தான். இத்தனைக்கும் காமராஜருக்கு ஆதரவாக போராட்டத்தை அறிவித்தார் தந்தை பெரியார். வேற யாரும் போராடல. நாம் தமிழர் இன்னைக்கு அடுக்கிறாங்களே தலைவர்கள், அந்த தலைவர்கள் யாரும் போராடல. ஆக பெரியார் இப்படிப்பட்ட போராட்டங்களையும் காலத்தை பேசுவதையும் இன்னைக்கு கூட்டு அன்னைக்கு அதை பேசினார், இதை பேசினார், அப்படியெல்லாம் ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தப்படுவது என்பது, எல்லா தலைவரையும் அப்படி ஆய்வுக்கு உட்படுத்தினால் காலத்தை சொல்லாமல், எந்த காலத்திலே எனக்கு தாய்நாடே இல்லை என்று டாக்டர் அம்பேத்கர் சொன்னார் காந்தி இடத்தில். ஆனால் நாம் எல்லோரும் இந்தியர்கள் என்றும் அம்பேத்கர் தான் சொன்னார். அப்ப எந்த காலத்தில் எது பேசப்படுகிறது என்பதுதான் இங்கே காலத்தோடு சேர்த்து பார்ப்பது அரசியல் நாகரிகம். ஆனால் வெற்றி ஒட்டி அதை பேசுவது என்பது RSS நாகரிகம். அதைத்தான் நாம் தமிழர் சீமான் இப்பொழுதும் செய்து வருகிறார். இதுவரை ஆதாரத்தை கொடுக்காமல் எதையாவது பேசி வருகிறவருக்கு நாம் என்ன பதில் சொல்ல முடியும்? தமிழை காட்டுமராண்டி மொழி என்று பெரியார் சொன்னார். ஆமாம் சொன்னார். பாரதிதாசனும் சொல்லுகிறாரே, மேல நாட்டினுடைய இலக்கியங்கள் எல்லாம் புதிதான சிந்தனைகள் எல்லாம் இங்க கொண்டு வரணும், இங்க இருக்கிற குப்பையெல்லாம் தூக்கி எட்ட போடுங்கிற. யானை காலை முதல்ல பிடிச்சிக்கிச்சு, யானை ஓம் நமச்சிவாயான்னு சொல்லிச்சு, முதல்ல விட்டுருச்சு. இது ஒரு குழந்தை படிச்சா என்ன ஆகும்? அறிவியலாக படிக்கிறவர்கள் இந்த இலக்கியங்களையும் புராணங்களையும் குப்பைகளையும் நம்பி வைத்திருக்கிறோமே, இதை ஒரு மொழின்னு எடுத்து வச்சிருக்கிறிய. நல்ல சிந்தனைகளையும் எது அறிவுக்கு பொருந்துமோ அதை சொல்லணும்னு சொன்னது தந்தை பெரியார். எல்லார்ட்டும் இங்கிலீஷ்ல பேச சொன்னாரு, வீட்டு வேலைக்காரிட்ட கூட இங்கிலீஷ்ல பேச சொன்னாரு, தமிழ பேசாதீங்க என்னாரு. ஆங்கிலம் தெரிந்து வைத்திருக்கிற பார்ப்பனர்கள் இங்கிலீஷ் படிச்சவங்கிறதுனாலவே எல்லா உத்தியோகங்களையும் போயிட்டாங்க. ஆங்கிலம் தெரியலங்கிறதுனாலேயே வெறும் தமிழை கட்டி அழுவுறதுனால எங்க வீட்டு பிள்ளைகளுக்கெல்லாம் வேலை கிடைக்கிறது இல்லை. எனவே நீ உத்தியோகத்துக்கு போனா இங்கிலீஷ் கத்துக்கன்னு சொன்னார் தந்தை பெரியார். இன்னைக்கு ஆங்கிலம் எவ்வளவு தேவையா இருக்கு. அதனால தானே தமிழர் என்று பேசுகிற சீமானே தன்னுடைய பிள்ளை ஆங்கில வழி கல்வியில படிக்க வைக்கிறாரு. அவர் தந்தை பெரியார் அவர்கள் ஆங்கிலத்தை படிக்க சொன்னது, ஒடுக்கப்பட்ட வீட்டு பிள்ளைகள் வேலை வாய்ப்பை போய் அமர வேண்டும்,
ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், தாசில்தார் ஆகணும், மருத்துவர் ஆகணும், இங்கிலீஷ் படிச்சிருந்தா தான் அதுக்கு தகுதிங்கிறான். இங்கிலீஷ் படி. இந்த உணர்வு சாதி ஒழிப்பின் அடிப்படையில், இடஒதுக்கீட்டின் அடிப்படையில், சமூக நீதி அடிப்படையில் சிந்திக்கிற பெரியாருக்குத்தான் இருந்ததே தவிர, அப்படி ஒடுக்கப்பட்டு இந்த இடத்தை போய் இன்று போராடி அடைந்திருக்கிறவர்களுக்கு தான் தந்தை பெரியாருடைய போராட்டங்கள் தெரியுமே தவிர, தந்தை பெரியாரை விமர்சிக்கிற நாம் தமிழர் போன்றவர்களுக்கு இதனுடைய வழி புரியாது. ஆனால் அவங்க அதை கோவப்படுறாங்க. தந்தை பெரியார், நான் முன்பே சொன்னது போல, ஆதிக்கத்தின் எதிரியாக இருக்கிறார். அவரை ஒரு மொழி எல்லைக்குள் அடைக்க முடியாது. இன்றைய நாள் இந்த காலகட்டம், மோடியினுடைய ஆட்சியின் காலகட்டம், இந்தியா முழுவதும் ஆர்எஸ்எஸ்னுடைய பிரச்சாரமும் பாஜகவினுடைய வெறுப்பு பிரச்சாரமும் தமிழ்நாட்டுக்கு எதிரான அவர்களுடைய எதேச்சதிகார போக்குகளும் அதிகரித்திருக்கிற பொழுது அவர்கள் அஞ்சக்கூடிய இரண்டு பெயர்கள் இந்தியா முழுவதிலும், ஒன்று புரட்சியாளர் அம்பேத்கர், மற்றொன்று தந்தை பெரியார். எனவே அம்பேத்கரை சீமான் போன்றவர்களால் தொட முடியாது, அமித்ஷாவாலே தொட முடியவில்லை. ஆனால் தந்தை பெரியாரை எப்படியாவது அதிலிருந்து பிரித்து விட வேண்டும், விலக்கி விட வேண்டும், அவருக்கு எதிராக நாம் செய்யலாம், எதையாவது கழகத்தை மூட்டலாம் என்று நாம் தமிழர் சீமான் போன்றவர்களும் அவர் கட்சியும் பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக இத்தகைய பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். சாதியை வைத்து அரசியல் செய்யக்கூடியவர்கள், ஆணவ கொலை செய்யப்படுகிற சாதி வெறியர்களை குடிப்பெருமை கொலை என்று உயர்த்தி பிடிப்பவர்கள், வெண்மணியிலே படுகொலையை இதுவரை கொந்தளிக்கிற அந்த நாம் தமிழர் கட்சி இடும்பாவனம் கார்த்தி போன்றவர்கள் தருமபுரியிலே 3 ஊர்களை டாக்டர் ராமதாஸ் தலைமையிலே கொளுத்திய போது அதற்கு எதிராக இதுவரை அவர்கள் வாய் திறக்கவில்லை. ஆகவே ஆணவ கொலைகளை குடிப்பெருமை கொலை என்பவர்கள், சாதியின் பெயரை போட்டுக்கொண்டால் என்ன தவறு என்று கேட்பவர்கள், சாதியவாதிகளை எல்லாம் தலைவர்களாக ஏற்றுக்கொண்டவர்கள் தந்தை பெரியாருக்கு எதிராகத்தான் பேசுவார்கள். அப்படி பேச சொல்வதுதான் பார்ப்பனியம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற வேலை. நன்றி, வணக்கம்.